இயங்குகின்ற சங்கங்கள், பொதுநல அமைப்புகள் ஆகியவற்றில் அணுகம் வகிக்கின்ற தலைமை வகிக்கின்ற சமுதாய தளத்திலே அக்கறை கொண்ட அனைத்து நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடந்த 29/1/2025 ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலில் வருகின்ற தேர்தலை, பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற ஆலோசனைகளை எல்லாம், அந்த கருத்துக்களை எல்லாம் பகிரப்பட்டு கீழ்கண்ட 3 முடிவுகள் அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 முடிவுகளை உங்களிடத்திலே சொல்லி அதை நீங்கள் செய்தித்தாள்களில் செய்திகளாக போட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 1வது தீர்மானம், ஆரியம் மற்றும் சனாதன கொள்கையுடைய அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைப்பதில்லை என்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவினை ஏகமனதாக அந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 2வது தீர்மானமாக, கொள்கை மற்றும் அரசியல் கூட்டணி குறித்து உயர்மட்ட குழு விவாதித்து தக்க முடிவினை எடுக்கும் என்பதாகும். 3வதாக, அந்த உயர்மட்ட குழுவில் இருக்கின்ற 15 பேர் பிற்பாடு கலந்துரையாடி ஒரு நல்ல ஒரு முடிவினை எடுத்து ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகளோடு இணைந்து அல்லது ஆதரவு கொடுத்து அல்லது விருப்பம் உள்ளவர்கள் இடத்தை பெற்று தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒரு சூழ்நிலையில் வருமானால் அதையும் செய்கின்ற ஒரு நிலைப்பாடோடு இந்த 3 தீர்மானங்களை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பெயரிலே இயங்குகின்ற கூட்டமைப்புகள் எல்லாம் இந்த முடிவை எடுத்திருக்கின்றன. எனவே அதற்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய பத்திரிகை டிவி சகோதரர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் அம்பேத்கர் இயக்க கூட்டாட்சி சார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். இங்கே நம்முடைய நீதியரசு சொன்னது போல நாம் ஏற்கனவே கூடி முடிவு செய்துவிட்டோம். வருகின்ற தேர்தலில் எந்த கட்சியோடு நாம் சேர்ந்திருப்பது, எந்த கட்சியோடு ஆதரவு கொடுப்பது என்ற முடிவு எடுக்கின்ற போது எக்காலத்தை கொண்டு எந்த நிலையும் ஆரிய கொள்கையோடு இருக்கக்கூடிய மதசார்புள்ள கொள்கையோடு இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியோடு இருப்பது தொடர்பு கொள்ளப் போவதில்லை. மாறாக எந்த கட்சி எங்கள் கூட்டமைப்பை வரவேற்கின்றதோ அந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அந்த கட்சியின் மூலமாக நாங்கள் ஒப்பந்தம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சில நேரத்தில் நினைப்பார்கள், எங்கள் சொல்ற கூட்டமைப்பை போட்டி இருக்கு, ஆடு இருக்க மாட்டாங்களா, வேறு ஏதோ பணம் கேட்க சொல்றாங்களா? அப்படி இல்லை. நாங்கள் கொஞ்சம் நிலையில இல்லை. ஏற்கனவே எங்கள் அமைப்பில் 2 முறை 3 முறை போட்டியிட்ட இருக்கின்றார் அன்பின் சகோதரர் பொய்யாமொழி அவர்கள். 2 முறை எம்எல்ஏவாக வானூர் தொகுதி, 1 முறை
விழுப்புரத்துடைய எம்பியாக போட்டியிட்டு இருக்கிறார். அவர் போட்டியிட்டதன் காரணமாக அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் 25,000 ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் தான். 25,000 ஓட்டு ஒவ்வொரு இடத்திலும். அப்போ எந்த அளவுக்கு வலிமையுள்ள கட்சியாக அமைப்பாக இருக்கு என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக எங்களுக்கு இருக்கிற கேண்டிடேட் திரு அன்பின் பொய்யாமொழி அவர்கள் தான். அவரோடு சேர்த்து 2 பேர் வந்தாலும் 3 பேர் வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஆகவே எங்களுக்கு வேட்பாளர் இருக்கின்றார்கள், தகுதியான வேட்பாளர் இருக்கின்றார்கள், படித்து பட்டம் பெற்று அம்பேத்கர் பணியில் ஊறி போறவர்கள் இருக்கின்றார்கள், அம்பேத்கர் பணி ஒருமையும் அசையாத வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆக அது நிலைநிறுத்ததான் இன்றைக்கு ஏன் இந்த பெயரை சொல்கிறேன் சொன்னா, நீங்கள் பத்திரிகையாளர்கள் நீங்கள் போடும்போது நிற்பார்கள், யாரோ ஒருவர் நிற்பார், அவர் சொல்ற அப்படி இல்லை, தீர்க்காயமா சொல்லிவிட்டோம். ஆக அன்புக்குரிய பத்திரிகையாளர்களே, டிவி சேனல்களே, நீங்கள் நாங்கள் சொல்கிறதை நீ அப்படியே மாறாமல் நீங்கள் செய்து வெளியிட வேண்டும். நிச்சயமாக வருகின்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல். 2026 தமிழ்நாட்டை புரட்டி போடுகின்ற தேர்தலாக வரும். அதில் எங்களுடைய பங்கு, அம்பேத்கரை பங்கு மிக பெரிதாக இருக்கின்றதுனால நாங்கள் எங்களை தேடி யார் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கின்றார்களோ அவருடைய இடத்துல 3 தொகுதிகளை கொடுங்கள் அப்படின்னு கேட்போம். நீங்க பணம் கொடுங்கோ, நாங்கள் வந்து பேச இதெல்லாம் இட் இஸ் நாட் அவர் பிசினஸ். Our movement is not like that. We are always supporting the political party if it is secular policy. Then only we are ready to support any party other than the political party which is having the religious affinity. So secular is very important in our country, and also in Tamil Nadu also we are following. We are the people of Ambedkarism. We never support anybody who is having the strong hold of the religion. So that is our stand action, stand decision. அது இவைகளை நீங்கள் தெளிவாக நீங்கள் நிலவரப்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர் அன்பின் பொய்யாமொழி அவர்கள் உரையாற்றுவார். பட்டியலின தலைவர்கள் 76 அமைப்புகள் ஒருங்கிணைந்து கடந்த 29/1/2026 டாக்டர் அம்பேத்கர் அகாடமியில் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை குறித்து நடத்தினோம். இதில் எங்கள் கூட்டமைப்பில் அன்று 25 பட்டியலின தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் பெயர் எங்களுடைய டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஆலோசகர், மதிப்புக்குரிய உயர்நீதிமன்ற நீதியரசர் ஐயா அவர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் தேவதத்தம் ஐயா தலைவர், அம்பேத்கர் மக்கள் தேசிய இயக்கம் அருமை தலைவர், ஆதி திராவிடர் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் பெரிய வெங்கடேசன் அவர்கள், இரட்டமலை சீனிவாசர் பறையர் அறக்கட்டளுடைய நிறுவனர் அருமையான ஆடிட்டர் ஏ ராதா அவர்கள், நம்முடைய வீரத்தமிழர் பேரவையுடைய தலைவர் மு தங்கபாஸ்கரன் அவர்கள், அகில இந்திய உழைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஆம்பூர் ஜார்ஜ் அவர்கள், முன்தோன்றிய தமிழர் இயக்கம், இதில் IAS IPS எல்லாம் இதில் கூட்டமைப்பா இருக்காங்க. அதனுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் PK சுப்பிரமணியம் அவர்கள், சொல்லுங்க சார், நம்முடைய அருமை வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர், முன்னாள் கல்லூரி மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் ஒர்க்கை பாண்டியன் என்ற வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள், திண்டிவனத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தலைவர் பீர்சா அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் MV ராஜா அவர்கள், தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் டாக்டர் அம்பேத்கர் இயக்க கூட்டமைப்பினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் அம்பேத் கலாநிதி அவர்கள், நம்முடைய SC/ST மாணவர் கூட்டமைப்பு தலைவர் ராஜ்கமல் அவர்கள், அனைவரும் ஒருங்கிணைந்து அம்பேத்கர் இயக்கத்தினுடைய கூட்டமைப்பை ஆரம்பித்து ஆரம்ப படுகொலையிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் களம் கண்டு வருகிறோம். இந்த 2026 தேர்தலை
மதவாத பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற எந்த அரசியல் கட்சியுடன் நாங்கள் ஒட்டோ உறவோ கிடையாது. அதை முழுமுழுக்காக தோற்கடிப்பது எங்களுடைய அம்பேத்கர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய முழு மூச்சாகும். இரண்டாவது, கொள்கை மற்றும் அரசியல் கூட்டணி குறித்து, அதாவது என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ இதனுடைய இரண்டு கட்சியில் நாங்கள் 15 பேர் கொண்ட குழு நம்முடைய அருமை ஐயா நீதியரசர் அவருடைய தலைமையிலும் நம்முடைய டாக்டர் ஐயா தேவதத்தனுடைய தலைமையிலும் 15 பேர் கொண்டு குழு வந்து இந்த இரண்டு கட்சிகளிடம் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கின்ற, எங்களுக்கு கூட்டணியில் சீட்டு கொடுக்கின்ற கட்சிகளுடன் கூட்டணி பேசுவார்கள். அதை இந்த 15 பேர் கொண்ட குழு முடிவெடுக்கும். அடுத்து இந்த 15 பேர் கொண்ட குழு முடிவு தெரிவித்த பிறகு அடுத்த வாரம் இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் எங்களுடைய அனைத்து தலைவர்களுடைய முன்னிலையிலும் நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறோம் என்பதை தெரிவிப்போம். ஏனென்றால் நான் கடந்த 2014 மாயாவதியுடைய கட்சியில் விழுப்புரம் பாராளுமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிட்டு அன்று சாமிதுரை ஜட்ஜி அவர்கள் வேட்பாளரை 28,000 வாக்குகள் வித்தியாசம் நான் வாங்கினேன். அதில் ஒரு 1000 சில ஓட்டுல தான் அவர் தோற்றிருக்காரு. அதுபோல் 2014 மக்கள் நீதி மையம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஒரு எம்பி தொகுதி பெற்று விழுப்புரம் பாராளுமன்றத்தில் கணிசமான வாக்கு 75,000 ஓட்டுகளை பெற்றிருக்கிறோம். 2019 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதி பெற்று திண்டிவனம் வானூர் இந்த 2 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்பதற்கு எங்களுடைய அம்பேத்கர் இயக்கங்கள் கூட்டமைப்பும் இங்கே தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு மிக தெளிவாக நான் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கூட்டமைப்பினுடைய துணை ஆலோசகர் வழக்கறிஞர் தலித் கைகர் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வேலைக்கு வரைக்கிறோம். மதவாத பிஜேபி கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகளுடன் எங்களுடைய டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்கள் கூட்டமைப்பு ஒட்டோ உறவோ கிடையாது. அதை முழு மூச்சியாக நின்று தமிழகத்தில் கால் ஊன்ற விடாமல் தடுத்து நிறுத்துவோம். இரண்டாவது, 15 பேர் கொண்ட குழு எங்களுடைய டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்கள் கூட்டமைப்பில் அமைச்சிருக்கிறோம். அந்த குழு ஒரு வாரத்தில் மீதி இருக்கிற திராவிட திமுகவோ தமிழக வெற்றி கழகமோ பேச்சுவார்த்தை பண்ணி எங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய தொகுதிகளும் எங்களுக்கு வழங்குகிற கட்சியுடன் நாங்கள் கூட்டணி அமைப்போம். இதை நாங்கள் அடுத்த வாரம் பத்திரிகையாளர் மன்றத்தில் முழுமையாக தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் தரப்பு எந்த கேள்வி கேட்கலையா? That is your turn. You are not asked any question. That is your liberty. மாணவர் கூட்டமைப்பும் தெய்வேந்திர வேளாளர் கூட்டமைப்பும் இணைஞ்சி 10 சீட்டு போட்டிருக்கோம். அப்போ வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கிட்ட வந்து ஆதரவு கேட்டோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அவர் செல்லுகின்ற பாதை வெகு தொலைவில் இருக்கு, நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம், அதனால உங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் 10 தொகுதி தேர்ந்தெடுத்து ஜனதாதளம் சுப்பிரமணிய சாமி ஏற்கனவே வச்சிருந்ததில் கூட்டணி வச்சு நின்னோம். அப்போ ஒரு தொகுதி வச்சிருக்கோம். ஒட்டப்பிடாரம் கொடியங்குளம் கலவரம் நடந்து பார்த்தீங்களா? ஒட்டப்பிடாரம் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் ஜெயிச்சிருக்காரு. மீதி நாங்கள் 9 பேர் தோற்றோம். அதில் நானும் வேட்பாளர், நான் தான் அந்த அமைப்பினுடைய நிறுவனர். அதனால எங்கள் அம்பேத்கர் இயக்கங்களுக்கு அவர் வந்து கூட்டணியா வந்து எங்களை வந்து கொண்டு போனாலும் அதுக்கு நாங்கள் வந்து கூட இருப்போம். சார், உங்க கேள்விக்கு பதில் என்னன்னா, வட மாவட்டத்தில் வாழ்கின்ற பறையர்களுக்கான ஒரு அமைப்பு. ஏன்னு கேட்டா மல்லர்களுக்கும் அருந்ததருக்கும் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க பிஜேபி. இந்த வட மாவட்டத்தில் வாழ்கின்ற பறையர்கள் வந்து இதுவரைக்கும் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை. அதனால இப்ப நாங்கள் இந்த கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறதாக நான் காத்திருக்கோம். ஓகே சார்.